கிரேட் ரீசெட் அப்படிங்கிற அந்த ஒரு பதிவில் பாகம் 2 பார்க்க போகிறோம். போன பதிவில் நம்ம சில விஷயங்கள் பார்த்தோம். கோல்டு, தங்கத்தின் விலை ஏன் அதிகரிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். பண வீக்கம்னா என்ன, பண வாட்டம்னா என்னன்னு பார்த்தோம். ஆனால் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பலருக்கும் புரிந்தது, சில நபர்களுக்கு புரியவில்லை. எனக்கு சரியாக அதுவரை கேட்ச் ஆகலை, எதுக்காக கோல்டுக்கு ப்ரைஸ் ஏறுது அப்படிங்கிறத என்னால் கணிக்க முடியலை, புரிஞ்சுக்கிட முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை கேட்குறேன். 20 ரூபாய் டோக்கன் அப்படிங்கிறத நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம். இல்லைனா இப்போ நீங்கள் நிறைய நேரத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரேஷன் கடைக்கான பொருட்களுக்கான டோக்கன் ஒவ்வொரு வீடுகளிலும் 1, 3, 4ஆம் தேதிகளில் நம்முடைய தமிழக அரசாங்கம் கொடுக்கும். ஸோ டோக்கன் உங்களுக்கு கிடைக்குது. அந்த டோக்கனை நீங்கள் ரேஷன் கடையில் கொண்டு கொடுக்கும்போது உங்களுக்கு அதுக்கு பதிலாக பொருட்கள் கிடைக்கிறது. டோக்கனுக்கும் பணத்திற்கும் என்ன வித்தியாசம்? இதே நேரத்தில் நம்ம தங்கத்துக்கு விலை கூடிருச்சுன்னு சொல்கிறோமே, தங்கத்துக்கு இல்லாட்டி தங்கத்தின் விலை கூடியதா, நம்முடைய ரூபாயின் மதிப்பு குறைந்ததா? இந்த ஒரு பதிவு கொஞ்சமாக கன்ஃபியூஸ் ஆகிற பதிவு, நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. இந்த பதிவுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் இல்லாட்டி இதுக்கு முந்தைய டாபிக்லாம் நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னா, 2018 டாலர் வர்சஸ் ருபீஸ் அப்படின்னு சொல்லி தமிழ் பொக்கிஷம் சார்பாக ஒரு காணொலி பதிவு பண்ணியிருக்கோம். அந்த ஒரு காணொலியை மட்டும் பார்த்துட்டு இந்த காணொலியை பார்த்தால் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸோ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு டோக்கனை கொடுத்து நம்மளால பொருள் வாங்க முடிகிறது. அந்த டோக்கனுக்கு இருக்கும் மதிப்பு தான் பணத்திற்கும் இருக்கிறது. அவ்வளோதானே. ஒரு டோக்கன் கொடுக்கும்போது ஒரு மாதத்திற்கு தேவையான ரேஷன் பொருட்கள் உங்களுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி நம்முடைய கவர்மெண்ட் நமக்கு நம்பிக்கை தந்திருப்பதால் அந்த டோக்கனை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், சிம்பிளான ஒரு கேள்வி. ஒரு கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த மாதிரியான டோக்கன் கொடுக்கப்படுகிறது. பணம் எதுவுமே இல்லை, பணம் இல்லாத ஒரு இடத்திற்கு உங்களை அனுப்புகிறார்கள். பிக் பாஸ் வீடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனோடனே உங்களுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. அந்த டோக்கனையும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி உங்களுடைய எல்லா தேவைகளையும் நிவர்த்தி செய்து கொள்கிறீர்கள். இந்த டோக்கனுக்கான விலை தீர்மானிக்கப்பட்டு விட்டது. 10 ரூபாய் இல்லாட்டி 20 ரூபாய் அப்படின்னு சொல்லி, இல்லாட்டி இந்த ஒரு டோக்கனை கொடுத்தா ஒரு மாதத்துக்கான காய்கறிகள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி தீர்மானித்து விட்டார்கள். இது மாறவே மாறாது, எக்காரணம் கொண்டும் உங்களுக்கு மாறவே மாறாது. இந்த பொருள் கரெக்டாக, அதாவது காய்கறிகளோ இல்லாட்டி உங்களுக்கு தர இருந்த அந்த மளிகை பொருட்களோ கரெக்டாக அந்த இடத்துல இருந்துச்சுன்னா இந்த டோக்கனை கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த பொருட்கள் கிடைத்து விடும். ஸோ ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இந்த ஒரு டோக்கனை கொடுக்கும்போது நமக்கு ஒரு மாதத்திற்கான காய்கறிகள் இல்லாட்டி மளிகை பொருட்கள் கிடைக்காது, ஒரு 15 நாட்களுக்கான மளிகை பொருட்கள் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும். அது எந்த சிச்சுவேஷன்னா, இந்த ரேஷன் கடைக்கு இல்லாட்டி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சரியான பொருட்கள் வரவில்லை, குறைவான பொருட்கள் மட்டுமே வந்திருக்கிறது. இந்த சிச்சுவேஷன்ல இந்த டோக்கன் ஒன்று தான், ஆனால் அந்த டோக்கனுக்கான பொருட்கள் குறைவாக கிடைக்கும். ஸோ எந்த ஒரு நேரத்தில் பொருளின் அளவு, நமக்கான தேவைக்கான பொருளின் அளவு குறைகிறதோ அந்த நேரத்தில் நம்ம கையில் இருக்கிற டோக்கன், நம்ம கையில் இருக்கிற பணத்தின் மதிப்பு என்பது குறைய ஆரம்பிக்கும். இது ஒரு விஷயத்தில் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா நிறைய நேரத்தில் இந்த மதிப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை இன்னும் பிராக்டிக்கலாக நம்ம சொல்ல போனால், டாலர் அதனுடைய மதிப்பை இழந்து கொண்டே வருகிறது. ஸோ டாலர் அதனுடைய மதிப்பை இழந்து வரும்போது அமெரிக்காவில் அங்கே ஏதோ பிரச்சனை நடைபெறுகிறது. அதன் காரணமாகத்தான் டாலர் மதிப்பை இழக்கிறது. ஒரு காரியம் நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த நேரத்தில் இந்த டாலரின் மதிப்பு குறைவதால் உலகத்தில் இருக்கும் எல்லா நாடுகளுக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. காரணம், இந்த உலகத்தில் நடக்கும் எல்லா விதமான பிஸ்னஸும் டாலரை பேஸ் பண்ணி இருக்கு. இப்போ நான் உதாரணத்துக்கு தங்கம் அப்படிங்கிற ஒரு பொருளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, 1 கிலோ தங்கம் வாங்குறதுக்கு $10 நம்ம கொடுத்து வந்துட்டு இருந்தோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ 1 கிலோ தங்கத்துக்கு $10 நம்ம கொடுத்து வந்துட்டு இருந்தோம். இப்போ அமெரிக்காவில் பெரிய பிரச்சனை, கோவிடாக இருக்கட்டும், கொரோனா, இல்லாட்டி அங்கே இருக்கிற நிறைய அரசியல் பிரச்சனைகள், சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஏற்பட்ட பனிப்போர், இதன் காரணமாக அமெரிக்காவில் நிறைய பேர்ட்ட என்ன இல்லை, வேலை வாய்ப்பே இல்லை. வேலை வாய்ப்பு இல்லாதனால அங்கே அவங்களுடைய வேலை, அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு அமெரிக்கர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அமெரிக்கா மறுபடியும் அந்த கஷ்டப்படும் நபர்களுக்காக குவான்டிடேட்டிவ் ஈஸிங் அப்படிங்கிறத செய்வாங்க. நேற்று நம்ம பார்த்தது தான். இப்போ இந்தியா கோவிட்லேருந்து, கொரோனா, இந்த பொருளாதாரத்திலிருந்து, மந்த நிலையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் இந்தியா அதனுடைய பணத்தை அச்சடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுகிறது.
இதே நிர்பந்தத்திற்கு அமெரிக்காவும் பல வருடங்களுக்கு முன்பாகவும் தள்ளப்பட்டிருந்தது. இப்போதும் அவங்க தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்க குவான்டிடேட்டிவ் ஈஸிங்கை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ ஃபியட் கரன்சியில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபியட் கரன்சியை ஒரு லெவல் வரை தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த லெவலுக்கு பிறகு அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா, இந்த மாதிரியான எக்கனாமியை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா குவான்டிடேட்டிவ் ஈஸிங்கை நம்ம செய்தாக வேண்டும். கூடுதலான பணத்தை அச்சடித்து கொடுக்க வேண்டும். இந்த கூடுதலான பணம், கூடுதலான டாலரை அச்சடிக்கும் போது அங்கே என்ன நடைபெறும்? இதற்கு இப்போ இருக்கிற எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்க போனால் வெனிசுலாவை பார்க்கலாம். வெனிசுலாவில் நீங்கள் 1 கிலோ கோழி இறைச்சி வாங்க போனால் 10,277 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் 1 கிலோ தக்காளி நீங்கள் வாங்க போனால் ஒரு 5,000 6,000 ரூபாய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன் வெனிசுலாவுக்கு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தது? இதற்கான காரணம், அங்கே பொருள் தக்காளியோ இல்லாட்டி நிறைய விதமான பொருட்கள் குறைவாக உற்பத்தி செய்யப்படுகிறது. மக்கள் அதிகளவு இருக்கிறார்கள். மக்கள் அதிகளவு இருக்கும்போது இந்த பொருளாதார தடை, வெனிசுலாவுக்கு நிறைய பேர் பொருளாதார தடை எல்லாமே விதிச்சுட்டாங்க. ஸோ நிறைய பொருட்கள் அங்கே போகிறது கிடையாது. இதன் காரணமாக ஒரு பொருள் விளையும் போது அதை வாங்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஸோ அவங்க எவ்வளோ விலை கொடுத்து வேணாலும் வாங்குறதுக்கு தயாராக இருக்கும்போது, நான் 10,000 ரூபா சேலரி வாங்குறவன், எனக்கு 1 கிலோ தக்காளி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. 1 லட்ச ரூபா சேலரி வாங்குறவங்க இந்த தக்காளியை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்க, இவனுக்கு 1 லட்ச ரூபா சேலரி கிடைக்குது, இவனுக்கு 10,000 ரூபா தான் சேலரி கிடைக்குது, நிறைய பேருக்கு பணத்தை புழங்க வைக்க வேண்டும் என்றால் இங்கே என்ன செய்யணும், பணத்தை அச்சடித்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பலவிதமான பணத்தை அச்சடித்து கொடுக்க ஆரம்பித்தார்கள். இப்போ என்கிட்ட நான் 10,000 ரூபா சம்பாதிச்சுட்டு இருந்தேன், பணத்தை கூடுதல் அச்சடித்து கொடுப்பதனாலும் இந்த பணத்தை வாங்குவதற்கான கடனை எளிமையாக்கிய காரணம் கொண்டும், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ நான் என்ன செய்யலாம், கூடுதலாக கடன் வாங்கலாம், இல்லாட்டி எனக்கு கூடுதலான சம்பளம் கிடைக்கும். இப்போ 10,000 ரூபா வாங்குற நேரத்தில் மறுபடியும் எனக்கு ஒரு 30,000 50,000 ரூபா சேலரி வந்துருச்சு. ஆனால் அதே நேரத்தில் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினவனுக்கும் இந்த ப்ரைஸ் கூடி இருக்கும், இல்லாட்டி அவன்கிட்டையும் பணம் கூடுதலாக புழங்க ஆரம்பித்திருக்கும். ஆனால் தக்காளி மறுபடியும் அதே நேரத்தில் அதே இடத்துல அதே அளவு தான் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. ஸோ 50,000 ரூபா விலை வந்த பிறகும், சம்பளம் வந்த பிறகும் என்னால் தக்காளி வாங்க முடியுமா? இல்லை. இந்த குவான்டிடேட்டிவ் ஈஸிங் வழியாக இங்கே ஏதாவது நன்மை நடந்ததா? நன்மை கொஞ்சம் நாளைக்கு நடந்ததாக தோன்றும். ஆனால் ஒரு காலத்துக்கு பிறகு அது மிகப்பெரிய ஒரு தீமையாக மாறி பணவீக்கம் அப்ரிவிதமாக மாறிவிடும். ஸோ பணவீக்கம் அப்ரிவிதமாக மாறும்போது அந்த நேரத்தில் அங்கே பொருளாதார சிக்கல், மந்த நிலைமை, பிரச்சனை, போர், யுத்தம், புரட்சி, இப்படி பலவிதமான பிரச்சனைகள் வந்து வேலையில்லா திண்டாட்டம், மக்களிடையே குழப்பங்கள், நிறைய நிறுவனங்கள் அவங்களுடைய வேலையை செய்ய முடியாத தன்மை, இப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு அது கொண்டு செல்லும். அந்த ஒரு பிரச்சனையின் போது தான் இவங்க என்ன செய்வாங்கன்னா, டோட்டலாக இந்த மானிட்டரி எதுவுமே வேலை பண்ணலை, வேலைக்கு ஆகலை, நம்ம டாலரை விட வேற ஏதாவது ஒரு கரன்சிக்கு மாறலாம் அப்படின்னு சொல்லி இதை ரீசெட் பண்ணுவாங்க. குளோபல் ரீசெட் பண்ணுவாங்க. இந்த ரீசெட்டை தான் நான் சொன்னேன் டோக்கன் சிஸ்டம் அப்படின்னு சொன்னேன். அதாவது யாருமே நீ பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணவே வேண்டாம், நான் மறுபடியும் உனக்கு டோக்கன் தரப்போகிறேன், இந்த டோக்கனை வச்சு நீ வாங்கிக்கலாம், நீ இந்த வேலை பார்க்குறீங்கன்னா உனக்கு 10 டோக்கன், அந்த வேலை பார்க்குறீங்கன்னா உனக்கு 20 டோக்கன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இந்த 10 டோக்கனை வாங்கி எனக்கான பொருளை வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு சிஸ்டத்தை எல்லாமே கொண்டு வருவாங்க. இது இப்போ டிஜிட்டல் கரன்சியாக மாறி வருகிறது. எல்லாமே நீ டிஜிட்டல் கரன்சி வழியாகத்தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும் ஒரு கட்டாயம் வரும் சில வருடங்களில் வந்துவிடும். அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் இப்போ கோல்டுக்கு விலை, தங்கத்தின் விலை அதிகரித்து வருகிறது. 2007-2008 கிரேட் ரிசெஷன் வந்தது, மிகப்பெரிய ஒரு பொருளாதார மந்த நிலைமை வந்தது. அப்போ நிறைய பேர் கேட்குறீங்க, இப்போ நான் தங்கத்தில் முதலீடு பண்ணலாமா அப்படின்னு சொன்னால், இந்த கிரேட் ரிசெஷன் வந்துச்சு பாருங்க, பொருளாதார மந்த நிலைமை 2008 வந்தது. 2008 2009 வரை தங்கத்தின் விலை வீழ்ச்சி அடைந்தது. ஸோ யாரும் தப்பான ஒரு கணக்குக்கு போயிடாதீங்க. ஒரு கிரேட் ரிசெஷன் இல்லாட்டி மிகப்பெரிய ஒரு பொருளாதார மந்த நிலைமை வந்தால் தங்கத்தின் விலை கூடும் அப்படின்னு சொல்லி மட்டும் யாரும் நினைச்சிடாங்க. தங்கத்தின் விலை கூடும் அப்படிங்கிறதுக்கான 4 காரணங்களை பார்த்து விடலாம். 1, தங்கத்தை தோண்டி எடுப்பதில் இருக்கும் சிரமம். கொரோனா காரணமாக மைனிங் ப்ராசஸ் எல்லாமே ஸ்லோவாக நடந்துட்டு இருக்கு. மக்கள் யாரும் மைனிங் ப்ராசஸ்க்கு போகிறது கிடையாது. அதன் காரணமாக தங்க சுரங்கங்களிலிருந்து தங்கம் வெளியில் எடுப்பதற்கான அந்த வேலை குறைகிறது. இதன் காரணமாக அந்த உற்பத்தி குறைவதால், நல்லா புரிஞ்சுக்கணும், உற்பத்தி குறைவு, வாங்குவதற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக நிற்கிறார்கள். எனவே தங்கத்தின் விலை அதிகரித்திருக்கிறது. வெனிசுலால தக்காளிக்கு ப்ரொடக்ஷன் குறைவு, வாங்குறதுக்கு மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க, தக்காளிக்கு விலை கூடியது, அதே மாதிரி தங்கத்தின் விலை கூடியிருக்கிறது. அடுத்ததா ஷேர் மார்க்கெட் முழுவதுமாக படுத்துருச்சு. இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது தொழிற்சாலைகள், தொழில் நிறுவனங்கள், கார்ப்பரேட் இதை நம்பி மட்டும்தான் இருக்கு. அவங்களாம் இப்போ வேலை செய்கிறாங்களா? அவங்களுக்குலாம் லாபம் கிடைக்குதா? இல்லை.
அதன் காரணமாக யாரும் ஷேர் மார்க்கெட்டில் போய் எந்த ஒரு நிறுவனத்துக்கிட்டும் போய் அவங்களுடைய ஷேரை நம்ம வாங்குறது கிடையாது. ஸோ ஷேர் மார்க்கெட் முழுவதுமாக கொஞ்சம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, ஒரு ஸ்டேபிள் இல்லாமல் இருப்பதனால் அதிக அளவு மக்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாத மனிதர்கள் அடுத்ததாக எதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, தங்கத்தின் மீது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதன் காரணமாக தங்கத்தின் விலை உயர்ந்து நிற்கிறது. இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், ரிசர்வ் கரன்சியாக இப்போது தங்கத்தை பலரும் பாவிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்த ரிசர்வ் கரன்சியாக இருந்தது டாலர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பல நாடுகளும் பெட்ரோல் வாங்குறதுலேருந்து தங்கம் வாங்குறது வரை எல்லா நாடுகளிலும் வர்த்தகம் செய்ய வேண்டும் என்றால் நம்ம டாலரை கொடுக்கணும். சவுதி அரேபியாட்ட நம்ம பெட்ரோல் வாங்கணும்னா டாலர் கொடுத்து தான் வாங்கணும். அமெரிக்காவிடம் இருந்து நிறைய விதமான எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்க வேண்டும் என்றால் டாலரை கொடுத்து வாங்கணும். சீனாவிடம் இருந்து நம்ம சில பொருட்களை வாங்க வேண்டும் என்றால் அங்கேயும் டாலரை கொடுத்து நம்ம வாங்கிட்டு இருந்தோம். இப்படி டாலர் ரிசர்வ் கரன்சியாக இருந்தது. எப்போதுமே எல்லா ஒரு அந்நிய செலவாணியாக கருதப்பட்டு வந்த டாலர் இப்போது டாலருக்கு நிகராக பலரும் தங்கத்தை பாவிக்க தொடங்கிவிட்டார்கள், தங்கத்தை இருப்பு வைக்க தொடங்கிவிட்டார்கள். பல வங்கிகளும் இப்போது தங்கத்தை இருப்பு வைக்கிறது. ஸோ தங்கத்தை இருப்பு வைக்கும் காரணத்தினால் தங்கம் தேவை அதிகமாகிறது, எனவே தங்கத்தின் விலை உயர்கிறது. நான்காவது ரீசன் டாலர். நான் முதலே சொன்னேன், தங்கம் வாங்குறதா இருந்தாலும் நம்ம டாலர்ல தான் வாங்கணும். ஆனால் இப்போ டாலர் அதிக அளவு எல்லாருக்கும் தேவைப்படுகிறதா? பெட்ரோல் அதிக அளவு இங்கே இம்போர்ட் பண்ணுறது கிடையாது, அதனால நமக்கு டாலர் தேவைப்படுறது கிடையாது. அதிகளவான தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், இறக்குமதிகள் இது எல்லாமே குறைந்து விட்டது. ஏன்னா பொருளாதாரம் எல்லாமே இப்போ முடங்கி இருக்குல்ல, லாக்டவுன் காரணமாக முடங்கி இருக்கிறது. ஸோ இப்போ நமக்கு இம்போர்ட் பண்ணுறதா இருந்தால் வேற நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்ய வேண்டும் என்றால் அதுக்கான விலையை நம்ம டாலராக கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அந்த டாலர் நமக்கு தேவையில்லாத காரணத்தினால் டாலரின் வேல்யூ குறைந்து விட்டது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, டாலரினுடைய தேவை குறைவாக இருக்கிறது. நீங்க தக்காளி எக்ஸாம்பிளுக்கே போங்க, வெனிசுலால இருந்து அந்த தக்காளி எக்ஸாம்பிளுக்கே போங்க. தக்காளியின் தேவை அதிகமாக இருந்த போது மக்கள் கூடுதலாக இருந்தார்கள், எனவே தக்காளியின் விலை உயர்ந்தது. இப்போ டாலர் பல நாடுகளுக்கும் தேவையில்லை அப்படின்னு சொல்ற ஒரு சிச்சுவேஷன்ல இதை வாங்குறதுக்கு இல்லாட்டி இந்த டாலரை அவங்களுடைய சேஃப் கரன்சியா வைக்கிறதுக்கு யாரும் விரும்பாத காரணத்தினால் டாலரினுடைய அந்த மதிப்பு குறைந்து வருகிறது. ஸோ இப்படி டாலரினுடைய மதிப்பு குறைந்து வருவதால் தங்கத்தை நம்ம இறக்குமதி தான் செய்கிறோம், நிறைய தங்கத்தை நம்ம இறக்குமதி தான் பண்ணுறோம். இப்படி இறக்குமதி பண்ணும் இந்த தங்கத்துக்கான பணத்தை நம்ம எதவாக கொடுக்கணும், டாலராக கொடுக்கணும். டாலரின் வேல்யூ குறைஞ்சிருச்சு, ஏன்னா யாருக்குமே தேவையில்லாதனால டாலரின் வேல்யூ குறைஞ்சிருச்சு. ஸோ முதல்ல 100 ரூபாய் கொடுத்து நான் தங்கத்தை வாங்கிட்டு இருந்தவன் இந்த 100 ரூபாய் அப்படிங்கிற அந்த டாலரினுடைய விலை அந்த வேல்யூ குறைந்ததால் இப்போது $150 கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ $150 இந்த தங்கத்தின் விலை நிர்ணயிக்கப்பட்டிருப்பதால் மீண்டும் தங்கத்தின் விலை அதிகரித்திருக்கிறது. இதை மட்டுமே இவ்வளோ நேரம் நம்ம 2 நிமிஷம் பேசின இந்த ஒரு டாப்பிக்கை மட்டும் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி கேட்டு பாருங்க, நல்லா புரியும். இதன் காரணமாகத்தான் தங்கத்தின் விலை கூடியிருக்கிறது. ஸோ இந்த 4 ரீசனை சொல்லலாம். இந்த 4 ரீசன்ல இருந்து அடுத்ததாக எப்போது தங்கத்தின் விலை குறையும், இதுதான் அடுத்த கேள்வி. அமெரிக்கா போன்ற நாடுகள் குவான்டிடேட்டிவ் ஈஸிங்கை செய்யறதுக்கு தயாராகி கொண்டார்கள். 2008 இருந்து 2011 வரை குவான்டிடேட்டிவ் ஈஸிங் அப்படிங்கிறது, அதாவது அதிகப்படியான காசுகளை பணத்தை அச்சடித்து அமெரிக்கா 4 நேரங்களில் அவங்களுடைய மார்க்கெட்ல அனுப்பி விட்டாங்க. இதே மாதிரியான ஒரு நிலைமையில் 2020 நடைபெற்று கொண்டிருக்கிறது, நடக்கிறது. ஸோ இந்த குவான்டிடேட்டிவ் ஈஸிங் பணத்தை கூடுதலாக அச்சடித்து கொடுப்பதால் அங்கே என்ன நடக்கும், பணம் எல்லார் கையிலையும் வர தொடங்கும். டாலர் எல்லார் கைக்கும் வந்த உடனே மறுபடியும் எல்லாரும் நிறுவனங்களை தொடங்கி அவங்களுடைய ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த நேரத்தில் டாலர்னுடைய தேவைகள் நமக்கு தேவைப்படலாம். ஸோ டாலர் அப்படிங்கிறதுக்கு வேல்யூ கொஞ்சம் கொஞ்சம் கூட ஆரம்பிக்கலாம். இல்லை இன்னொரு விஷயம் என்ன நடக்கும், எல்லாருமே மறுபடியும் எதில் கொண்டு டம்ப் பண்ணுவாங்க, தங்கத்திலேயோ அசையாத முதலீட்டுகளிலேயோ இந்த டாலரை கொண்டு இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் தங்கத்தின் விலை அதிகரிக்கும். சப்போஸ் இன்வெஸ்ட் பண்ணாம எல்லாருமே ஷேர் மார்க்கெட்ல கொண்டு இன்வெஸ்ட் பண்றாங்க, இந்த நிறுவனம் சரியாய் வெளியில வந்துரும்பா, ஏதாவது ஒரு நிறுவனம் சரி சீக்கிரமா வெளியில வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அதுல இன்வெஸ்ட் பண்றாங்க, ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னா மக்கள் இந்த தங்கத்தின் விலை மறுபடியும் குறைய ஆரம்பிக்கும். 2008 இருந்து 2009 வரை நடந்தது அதுதான். அதாவது மக்களிடையே குவான்டிடேட்டிவ் ஈஸிங் வழியாக பணத்தை அச்சடித்து கொடுத்த கவர்மெண்ட் மறுபடியும் தங்கத்தின் மீது பெரிய அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு காரணத்தினால் தங்கத்தின் விலை வீழ்ச்சி அடைந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே 2009 இருந்து 2012 வரை பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை 101% அதிகரித்திருந்தது. அதுக்கான காரணம் மக்கள் மறுபடியும் சரியாகி ஓகே இயல்பு நிலைக்கு நம்ம வாழ்க்கை திரும்பிடுச்சு, இனி நம்ம என்ன செய்யலாம், கூடுதலாக தங்கத்தின் மீதோ இல்லாட்டி வேறு ஏதாவது முதலீடு எல்லாமே செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்து தங்கத்துல எல்லாம் முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது மறுபடியும் தங்கத்தின் விலை அதிகரிக்கும். ஸோ சடனா 2020க்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
எல்லாருமே கொஞ்சமாக இந்த லாக்டவுன்லாம் முடிந்த பிறகு பொருளாதாரம் கொஞ்சமாக சரியாகிரும், நிறுவனங்கள் எல்லாமே சரியாகிரும் அப்படின்னு நினச்சி ஷேர் மார்க்கெட்டில் அவங்களுடைய பணத்தை மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சோம்னா தங்கத்தின் விலை மீண்டும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணுறது 2 விஷயங்கள். ஒன்று, நல்லதாக நடக்கலாம், அப்படி இல்லையா உங்களுக்கு நிறைய லாஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ இந்த குவான்டிடேட்டிவ் ஈஸிங், பணத்தை கூடுதலாக அச்சடிப்பதால் இவ்வளோதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டால் இங்கே மறுபடி உண்மையான பிரச்சனையை நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம எல்லாமே லாக்டவுனில் இருக்கோம், யாருமே வேலைக்கு போகலை. நிறுவனம் இல்லாட்டி நம்முடைய சிஸ்டம், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்க, எல்லாருக்குமே பணத்தை அச்சடித்து வீட்டிலேயே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வச்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளாம் என்ன செய்வோம்? இந்த எக்கனாமி அப்படிங்கிறது growth ஆகவே ஆகாது, அப்படியே ஸ்டேபிளாகவே இருந்துட்டு இருக்கும். ஆனால் நமக்கு தேவையான சில விஷயங்கள் நடைபெறும். அதாவது நான் போய் கார் வாங்கலாம், ஏன்னா 1.5 லட்சம் ரூபாய் என் குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு கிடைக்குதுன்னா ஓட்டுக்கு பணம் வாங்குவோம்ல, அதே தான். இந்த ஓட்டுக்கு பணம் வாங்குவதால் என்ன பிரச்சனை நடைபெற போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓட்டுக்கு நீங்கள் பணம் வாங்குறீங்க, அந்த பணத்தினால உங்களுக்கு எக்கனாமியாக எந்த ஒரு growthம் கிடையாது. ஒருத்தன் ஜெயிச்சிருவான், யாரோ ஒரு ஆள் பணம் கொடுக்குறவன் ஜெயிச்சிருவான், ஆனால் எக்கனாமியாக உங்களுக்கு எந்த ஒரு growthம் இருக்காதனால கொஞ்சம் நாட்களுக்கு உங்களால் வாழ முடியும். ஸோ அதே தான் இந்த குவான்டிடேட்டிவ் ஈஸிங் வழியாக எக்கனாமிக் growth, உங்களுக்கான வளர்ச்சி, நீங்க ஓட்டு போட்ட நபர் சரியாக உங்களுக்கான வேலை செய்யவில்லை என்றால் இந்த எக்கனாமிக் growth வரவே வராது. இதனால உங்களுக்கு கிடைச்ச அந்த சொற்பமான பணம், அந்த குவான்டிடேட்டிவ் ஈஸிங் செய்தது என்னவென்றால் ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது மட்டும் வந்துருச்சுன்னா அடுத்ததா அந்த கண்ட்ரியை, அந்த நாட்டை யாராலையுமே காப்பாற்ற முடியாது, அந்த நாடு திவாலாயிரும். இதே ஒரு நிலைமையில தான் இப்போ அமெரிக்கா நின்று கொண்டு இருப்பதாக பலரும் சொல்கிறார்கள். ஸோ இந்த ஸ்டாக்ஃப்ளேஷன் அமெரிக்காவுக்கு வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த ஸ்டாக்ஃப்ளேஷன்ல இருந்து எல்லாருமே தப்பிப்பதற்காக யாரும் டாலரை கையிருப்பு வைக்காமல் எல்லாருமே தங்கத்தில் முதலீடு பண்றாங்க. சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் எல்லாமே அவங்க தங்கத்துக்கு மாறிட்டு இருக்காங்க. எக்காரணம் கொண்டும் என்னுடைய கடனை டாலர்ல கொடுத்து அடைக்க முடியாது, ஏன்னா அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடே இல்லாமல் போயிடும். அப்படின்னா டாலரை கொடுத்து வாங்குறதுக்கு அமெரிக்கா இல்லாமல் போயிருச்சுன்னா இந்த டாலர் என் கையில இருந்து தேவையில்லை, வேஸ்ட். ஆனால் எல்லாரும் அக்செப்ட் பண்ற வேறொரு மெட்டல் இருக்கு, தங்கம். அதை வாங்கி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ உங்களுக்கு வேறொரு டவுட்டும் வரும், அமெரிக்கா கிட்ட இந்த கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் இது பெரிய பிரச்சனையா மாறாதே, அமெரிக்கா எப்படியாவது பெரிய ஆளா பெருசா கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளாம் நம்பிட்டு தான் இருக்கோம். அந்த நம்பிக்கை உடைய வேண்டும், உடைக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஸ்விஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்விஃப்ட் அப்படிங்கிறது எல்லாமே இன்டர்நேஷ்னலாக இருக்கிற பேங்கை கம்பைன் பண்ணுற ஒரு சிஸ்டம். ஒரு பேங்க்லேருந்து, இந்தியாவிலேருந்து நான் அமெரிக்காவுக்கு பணம் அனுப்புறதுக்கோ இல்லாட்டி அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு பணம் வருவதற்கோ இந்த 2 நாடுகளிடையே ஒரு சின்னதாக ஒரு கம்யூனிகேஷன், ஒரு லேயர் தேவைப்படுகிறது. அந்த லேயர் தான் ஸ்விஃப்ட் கோட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு பேங்க், நமக்கு எப்படி பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு பேங்குக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கு. அந்த அட்ரஸ் வழியாகத்தான் இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே நடைபெறுகிறது. இந்த டிரான்சாக்ஷனை யார் கம்பெனா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்விஃப்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை பைபாஸ் பண்றதுக்காக இப்போது சீனா, ரஷ்யா, ஈரான் போன்ற நாடுகள் முனைந்து விட்டன. இவங்களுக்குன்னு தனியாக ஒரு சிஸ்டத்தை அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சிஸ்டத்தை இவங்க கிரியேட் பண்ணி யுவான், அவங்களுடைய ஒரு பணம் இருக்கு பாருங்க, அந்த பணம் வழியாக சீனா, ரஷ்யா, ஈரான் போன்ற நாடுகள் இறக்குமதியும் ஏற்றுமதியும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் இவர்களுக்கு டாலர் அப்படிங்கிறதே தேவை கிடையாது. இந்த 3 நாடுகள் வியாபாரம் பண்றதுக்கு டாலர் தேவையே இல்லை. அதனால டாலர் அப்படிங்கிற அந்த ஒரு வேல்யூ இல்லாட்டி இந்த உலகத்தில் இருக்கும் டாலரினுடைய மதிப்பு மேலும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ அதிகமாக யாருக்கும் டாலர் தேவைப்படாத ஒரு காரணத்தினால் அமெரிக்கா இதை எப்படியாவது சரிப்படுத்த விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த முனைப்பு எப்படி வரும்? இப்போ சீனா ஒரு இனிஷியேட்டிவ் தொடங்கியிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம், ரஷ்யா வேறொரு இனிஷியேட்டிவ் தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த இனிஷியேட்டிவ் அவங்க எப்படியாவது பிளாக் பண்ணணும், அதாவது எல்லாரையுமே டாலரை பயன்படுத்த வைக்கணும். ஸோ இந்த சிஸ்டத்தை அவங்க உடைக்கணும். சரி, இந்த சிஸ்டத்தை மட்டும் உடைச்சா போதுமா அப்படின்னா தற்சார்பாக இருக்கும் நாடுகளையும் அமெரிக்கா கை வைக்குமா என்று கேட்டால், இது அமெரிக்கான்னு சொல்றது நான் அமெரிக்க நாட்டு மக்களையோ அமெரிக்க அரசாங்கத்தையோ சொல்லல, இந்த டாலர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்துக்கு கீழே நம்மளை கொண்டு வந்தாங்க பாருங்க, அவங்கள சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுடைய பார்வை அப்படிதான் இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க, தற்சார்பில் இருக்கிற நாடுகளை கண்டிப்பா இது கூட இந்த சிஸ்டத்து கூட சேரவே விட மாட்டாங்க. உதாரணத்துக்கு நம்ம வடகொரியாவை சொல்லலாம். இந்தியா நாளைக்கு தற்சார்புக்கு மாறிவிட்டது என்றால் இந்தியாவுக்கும் இதே மாதிரி பல பிரச்சனைகள் வரும். ஸோ அதற்கு முன்பாக நமக்கென்று தனியான ஒரு கரன்சி, நமக்கென்று தனியான ஒரு இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாமே தேவைப்படுகிறது. இதை தான் இப்போ சீனா செஞ்சிட்டு இருக்காங்க, ரஷ்யாவும் செஞ்சிட்டு இருக்காங்க.
இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இன்னொரு பதிவுல பார்க்கலாம். சோ இவ்வளவு தூரம் சொன்ன அந்த விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தங்கத்தின் விலை ஏறுவதற்கான 4 காரணங்கள். அதுல 4வது காரணம் அமெரிக்க டாலரினுடைய வேல்யூ குறைந்து வருகிறது. அமெரிக்க டாலர் வேல்யூ எப்படி குறைகிறது அப்படிங்கறத பார்த்தோம். குவாண்டிடேட்டிவ் ஈசிங் வழியாக அடுத்தது அமெரிக்க டாலர் இப்படி கரன்சி அச்சடித்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத பார்த்தோம். ஓட்டுக்கு நீங்க பணம் வாங்குவதும் குவாண்டிடேட்டிவ் ஈஸிங்கும் ஈக்குவல் தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.